அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நன்னாளிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். இந்த நன்னாளிலே பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. போகி என்று கொண்டாடப்படுகிறது. போகி எதற்காக கொண்டாடப்படுகிறது? பழையவைகளை எரிக்க வேண்டும் அல்லது பழைய காரியங்களை அழித்து புதிதாக சில காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் போகி பண்டிகை கொண்டாடப்படுறது. நமக்குள்ளே எது பழசாக இருக்கிறது என்று நாம் பார்ப்போம். பழைய துணிமணிகளை அல்ல, பழைய காரியங்களை அல்ல, நமக்குள்ளே இருக்கிறதான கெட்ட சுபாவங்கள், கெட்ட எண்ணங்கள், தீதான காரியங்கள் எல்லாம் ஒழித்து புதிய காரியங்கள் நமக்குள்ளே உருவாக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அன்பானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழும்போது உங்கள் உள்ளம் புதிதாய் மாறும், உங்கள் வாழ்க்கை புதிதாய் மாறும். உங்களுடைய எல்லா காரியங்களும் ஆண்டு புதிய காரியத்தை செய்வார். பழசுக்கு இடமே இல்லைங்க. எப்போதும் நீங்கள் புதுசாக தாங்க இருப்பீங்க, நீங்கள் செய்கிறதெல்லாம் புதுசாக தாங்க இருக்குங்க. ஜெபிப்போமா. பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சப்பா. இந்த நன்னாளிலே ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயினு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள் இருக்கிற பழைய சுபாவங்கள், பழைய கெட்ட குணங்கள் ஆண்டவரே அப்பா சோத்திரமையா, எங்களுடைய காணப்படுகிற எல்லா விதமானவரே இருதயத்தின் திருக்கு, கேடுகள், பாவம் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீக்கி சுத்திகரித்து புதிதாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரை புதிதாக்குங்க ஆண்டவரே. புதிதாக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே, புது கிருபையோடு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா வாழ, சந்தோஷமா இருக்க ஆண்டவர் கிருபை செய்யுங்க. எல்லா பழைய குணங்களும் ஒழிந்து போகட்டும், பழைய சுவாபங்கள் மாறட்டும், எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. கத்த சகலத்தை புதிதாக்கி உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை கத்தர் அப்படி செய்யப்படுவதற்காய் நன்றி, ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல தகப்பனே, ஆமென். பழையவைகள் ஒழிந்து போகட்டும், எல்லாம் புதிதாகட்டும். கிறிஸ்துவுக்குள் வாழுங்கள். God bless you. Thank you.